தான் சிவாவுக்கு பணம் கொடுத்து என்ன டார்ச்சர் பண்ண சொல்லியிருக்கான். சிவா இறந்து போனதால என்ன பண்றதுன்னு தெரியாம ஏன் மேல பழைய போட்டு என்ன உள்ள வைக்க சொல்லியிருக்கான். இதுக்கு அந்த இன்ஸ்பெக்டர் உடந்தையா இருந்திருக்காரு. அக்கா சத்தியம் இதெல்லாம் பண்ணது என்னால இதெல்லாம் நம்பவே முடியலக்கா. எனக்கும் அதிர்ச்சியா தான் இருக்கு பிரபா. கௌதம் இன்னொரு விஷயமும் சொன்னாரு. இதுக்கு பின்னாடி மாயாவும் மினிஸ்டரும் இருக்கலாம். அவங்க சொல்லிதான் சத்யா அப்படி பண்ணிருப்பான்னு சந்தேகப்படுறாரு. ஏய், உன் மேல உங்களுக்கு என்னடி பகை? பிசினஸ்ல ஏதாவது பிரச்சனையா? தமிழ் சார் ஒழுங்கா தானே பண்ணிட்டு இருந்தாரு. அதெல்லாம் ஒழுங்கா தாடி பண்ணிட்டு இருந்தாரு. அப்படி பிரச்சனைனாலும் என்னையே மாட்டி விடணும். நான் ஸ்டேஷன்ல இருக்கிறதுனால அவங்களுக்கு என்ன லாபம்? ஒருவேளை தமிழ் சார் பிளாக்மெயில் பண்றதுக்காக அப்படின்னா அவரை விட்டுருக்கவே மாட்டாங்களே. அவர் இங்க அனுப்பி வச்சுட்டு என்ன உள்ள வைக்கிறாங்கன்னா இதுக்கெல்லாம் என்னடி காரணம்? ஒருவேளை மாயா கேம் விளையாடுறாளோ? அப்படித்தாண்டி எனக்கும் தோணுது. அவ இப்பதான் எனக்கு ஹெல்ப் பண்றா. ஆனா சத்யா பண்ணதெல்லாம் பார்த்தா அவ ஹெல்ப் பண்ணதுலயும் ஒரு உள்நோக்கம் இருக்குமோன்னு சந்தேகமா இருக்கு. ஏய், சந்தேகமே வேணாண்டி. அவ அரசியல்வாதியோட வைஃப். எந்த ஒரு விஷயத்தையும் ஆதாயம் இல்லாம பண்ணவே மாட்டா. உன்னை உள்ள வச்சு அது மூலமா அவ எதையோ சாதிக்க பாக்குறா. அது என்னன்னு தெரியணும். எனக்கு இன்னொரு விஷயமும் உறுத்தலாவே இருக்குடி. என்ன அவருக்கு பிடிக்கல, வெறுப்பா இருக்குன்னு மாயா கிட்ட சொன்னதா அத்தை சொன்னாங்க. அப்படி சொல்லியிருந்தா போன் பண்றப்போ அத பத்தி டிஸ்கஸ் பண்ணிருக்கணும்ல. ஏன்னா அவரோட பேச விட்டுருக்கணும்ல. உண்மையாவே என் மேல அக்கறை இருந்திருந்தா சமாதானம் பண்ணி வச்சிருக்கணும். ஏன் அப்படி பண்ணல? இது எல்லாத்துக்கும் மேல எனக்கு இன்னொரு டவுட் வேற இருக்கு. அன்னைக்கு நான் சென்னைக்கு வந்தப்போ உதவி கேட்டு மாயாவுக்கு நான் போன் பண்ணேன். நீ அங்க இருக்காத, ஆளுங்களை அனுப்பி வைக்கிறேன், மும்பைக்கு வந்துருன்னு அவ சொன்னா. ஆனா அதுக்குள்ள போலீஸ் என்ன வந்து புடிச்சிட்டாங்க. ஒருவேளை அவதான் சொல்லிருப்பாளோ? இருக்கலாண்டி. நீ எங்க இருக்கேனே தெரியலன்னு மாயா எனக்கு போன் பண்ணப்பவே சொன்னா. சத்யாவுக்கு இன்ஸ்பெக்டர் ஆட்டி வைக்கிற அளவுக்கு செல்வாக்கு இருக்குன்னா மாயாவுக்கு சொல்லவே தேவையில்ல. அவ நினைச்சிருந்தா நான் எங்க இருக்கேன்னு தெரிஞ்சுக்கிட்டு என்ன வெளியே கொண்டு வந்திருக்கவும் முடியும். ஆனா அவ அதை ஏன் பண்ணல? அதையே இப்ப பூசி முழுகிறா. இந்த கேள்விலாம் இப்ப கேளு. இந்த யோசனை முன்னாடியே வரலையா உனக்கு? நான் அவளை முழுசா நம்பினேன்டி. எல்லா பிரச்சனையும் அவ சரி பண்ணிடுவான்னு நினைச்சேன். அப்படி கண்மூடித்தனமா நம்பினதுதான் பிரச்சனையா போச்சு. அத பத்தி இப்ப வருத்தப்பட்டு பிரயோஜனமே கிடையாது. முதல்ல இதுக்கெல்லாம் காரணம் அவதானு தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் அவளுக்கு பதிலடி கொடுப்போம். ஆனா அதை எப்படி தெரிஞ்சுக்கிறது? போன் பண்ணா ரொம்ப நல்லவ மாதிரி பேசுறாளே. ஏய், போடுறது வேஷனா அதை ஈஸியா கலைச்சிடலாண்டி. அதுக்கு ஒரு ஐடியா இருக்கு. என்னன்னு சொல்லு தீபா. ஏய், அது இங்க வேண்டாம், ஸ்டேஷன்ல போய் சொல்றேன். பிரபாகர், நீங்க வண்டி எடுங்க. சார், உங்களை கேட்டு போலீஸ் வந்திருக்காங்க. ரொம்ப நேரம் வெயிட் பண்றாங்க. போய் பாருங்க சார். போலீஸா? போலீஸ் இதுக்கு இங்க வந்தாங்க? ஐயோ, கௌதம் சார் ரொம்ப முக்கியமான விஷயத்த சொன்னாரு. நான் சொல்ல மறந்துட்டேன். என்ன பாண்டிச்சேரி போக விடாம ஜாமீனை கேன்சல் பண்ண போலீஸ் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்களா? இது சத்தியமானு தெரியல. ஆனா ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்க சொன்னாரு. ஏய், இந்த விஷயத்தை இப்பயா சொல்லுவ? முன்னாடி சொல்லிருக்க வேண்டியதானே? சரி, மத்ததெல்லாம் நம்ம அப்புறமா பேசிக்கலாம். முதல்ல இங்க இருந்து கிளம்பலாம். நம்ம திங்ஸ் எல்லாம் உள்ள இருக்கு. ஐயோ, போன போயிட்டு போகுது. முதல்ல இங்க இருந்து போலாம். வாங்க, ஓடி. சீக்கிரம் வண்டி எடுங்க பிரபாகர். ಸರ್ ನಾವೊಂದು ಕೆಲಸ ಮಾಡಲ್ಲ. ಅವ್ರು ಬಂದ್ರೆ ಹಿಡ್ಕೊಂಡು ಹೋಗ್ಬೇಕು. ಅಲ್ಲಿ ಹೋಗೋದು ಯಾರು? ಸರ್ 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 ಬನ್ನಿ ಸರ್, ಬನ್ನಿ ಬನ್ನಿ, ಬೇಗ ಬನ್ನಿ. சொல்லுடா, என்னாச்சு? துளசி எங்க வந்துட்டாளா? அவளை பிளாக் பண்ணி நம்ம கஸ்டடி கொண்டு வந்துட்டல? சார் இல்ல சார், நாங்க உள்ள இருக்கிறது எப்படி தெரிஞ்சு போச்சு சார் உங்களுக்கு. நாங்க போய் பிடிக்கிறதுக்குள்ள காரை ஸ்டார்ட் பண்ணி போயிட்டாங்க சார். முட்டாள், பின்னாலேயே விரட்டிட்டு போய் பிடிக்க வேண்டியதானே? சார் நாங்க பின்னாடியே ஓடணும் சார். மடக்கி பிடிக்கலான்னு பார்த்தோம். ஆனா அதுக்குள்ள காரை ஸ்பீடா எடுத்து எஸ்கேப் ஆயிட்டாங்க சார். என்னால நம்பர் மட்டும் தான் பார்க்க முடிஞ்சது. ஏன்டா என் உயிரை எடுக்கிறீங்க? சரி, நம்பரையாவது சொல்லி தொலை. சார் நோட் பண்ணிக்கோங்க சார். சார் சொல்லட்டுமா? சொல்லு சார். TN10 சார். TN10 AH
3520. ஏஜ் 3520. சரி, நீங்க அங்க இருந்து கிளம்பிடுங்க. உனக்கு நான் அப்புறமா ஃபோன் பண்றேன். ஓகே சார். சத்யா என்னாச்சு? மேடம், அது வந்து மேடம், வழக்கம் போல சொதப்பிட்டீங்க. துளசி உங்களால தடுக்க முடியல. அவ பாண்டிச்சேரிக்கு கிளம்பிட்டா தானே? மேடம் அவ பெங்களூரை விட்டு எங்கேயும் போயிட முடியாது மேடம். அதுக்கு நான் ஆல்டர்னேட் பிளான் வச்சிருக்கேன் மேடம். ஒரு நிமிஷம் மேடம். கோபி, துளசி இப்போ உன் ஏரியா பக்கம் தான் வந்துட்டு இருக்கா. கார் நம்பர் இப்பவே மெசேஜ் பண்றேன். நம்ம ஆளுங்களை அலர்ட்டா இருக்க சொல்ல. அந்த கார் வந்துச்சுன்னா நான் ஏற்கனவே சொன்னபடி பண்ணிடுங்க. ஓகே? சத்யா, உங்க பிளான் தான் என்ன? மேடம், துளசி பாண்டிச்சேரி போகணும்னா அதுக்கு ஒரே ரூட்டு தான் இருக்கு. அந்த இடத்துல அவுட்ஸ்கட்ஸ்ல ஒரு டோல்கேட் இருக்கு. அதை தாண்டி தான் அவங்க போய் ஆகணும். அங்க நம்ம ஆளுங்க காரோட வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. துளசியோட கார் அந்த இடத்த கிராஸ் பண்றப்ப அவங்க அதை மடக்கிடுவாங்க. முடியலனா லாரியை விட்டு காரை தூக்க சொல்லிருக்கேன். சத்யா, மேடம் பயப்படாதீங்க. ஒரேடியா முடிக்க சொல்லல, முடிஞ்ச வரைக்கும் தடுக்க சொல்லிருக்கேன். முடியலன்னா சின்னதா ஒரு ஆக்சிடென்ட் பண்ணி அவங்கள பிடிக்க சொல்லிருக்கேன். இந்த தடவை துளசி எஸ்கேப் ஆக முடியாது மேடம். இது பாருங்க சத்யா, ஆட்களை அங்கங்க நிறுத்துறது, ஃபோன் பண்றது, பிளான் போடுறது இதெல்லாம் முக்கியமே இல்ல. அதை சரியா எக்ஸிக்யூட் பண்ணணும். மேடம், இந்த தடவை நிச்சயமா தப்பாகாது. துளசியை பாண்டிச்சேரி போக விடாம தடுக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. அதை நான் பாத்துக்கிறேன் மேடம். गश्पैरशमायुधेः कालैः हरिद्रमावर्णैः इन्द्रायागिशगश्रैवग्निरप्राश्चिवसनः वायुस्वेदसिकृतः सम्पत्सरो विष्णुवर्णैः नित्याश्चेन सभाः सुब्रह्मण्योऽहं सुब्रह्मण्यो महामहिमदक्षिणाशिवब्रह्मण्यस्वामिने नमो नमः सतमानं भवति हिताय प्रकृतीन्द्रिये आयुष्येवेन्द्रिये प्रतिष्ठति धनं धान्यं वसं भगवत्प्रदातं शतसंवत्सरं दीर्घायुः. வா அமிர்தா. உங்க அருளால எனக்கு ஒரு நல்ல லவர் கிடைச்சிருக்காரு. அதுக்காக நன்றி கடவுளே. பார்க்க மொக்கையா இருந்தாலும் நல்ல ஏடிஎம் மிஷின் அமைச்சிருக்க. நன்றி கடவுளே. அமிர்தா, கொஞ்ச நேரம் இங்க உக்காந்துட்டு போலாம். ஹேய், என்ன அப்படி பாக்குற? ஒன்றும் இல்லைங்க. நல்ல வேலை, கவிதைங்கிற பேர்ல ஏதாவது சொல்லி சாவடிக்காம போனாலே. நீங்க என்ன அப்படி பாக்குறீங்க? ஒன்றும் இல்லை அமிர்தா, என் மனசுல என்ன ஓடிட்டு இருக்குன்னு சொன்னா நீ அசந்துருவ. அப்படி என்ன மனசுல ஓடுது? சொன்னா உன்னால தாங்க முடியாது. நான் அவ்வளோ சந்தோஷமா இருக்கேன் அமிர்தா. எனக்குள்ள இருக்கிற ஃபீலிங்ஸ் எல்லாம் சொன்னா நீ நம்பவே மாட்ட, உருகிடுவ. ஆமா அமிர்தா, என் வாழ்க்கையில ரொம்ப சந்தோஷமான நாள் எதுன்னு கேட்டா நான் இந்த நாளை தான் சொல்லுவேன். ஏன் அப்படி? ஏன்னா இன்னைக்கு முழுக்க நான் உன் கூட இருந்திருக்கேன். அது சந்தோஷம் இல்லையா? உன்னோட சாப்பிட்டது, பீச்சில் ஒன்னா கை கொடுத்து சுத்தினது, நீ என்னை பத்தி கவிதை சொன்னது, இதோ இப்ப கோயிலுக்கு வந்திருக்கிறது, இதெல்லாம் நிஜமா நடக்குதா இல்ல கணவன் கூட எனக்கு தெரியல. நான் ஆசைப்பட்டது இவ்வளவு சீக்கிரம் நடக்கும்னு நான் நினைக்கவே இல்லை. என்னால் நம்பவே முடியல அமிர்தா. எனக்கும் அப்படிதாங்க இருக்கு. உண்மையாவா? ஆமாங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் 2-3 பேருக்கு லவர் இருக்காங்க. ஒன்னா சந்தோஷமா அவங்க சுத்திட்டு இருக்கிறத பார்க்கும்போது எனக்கு பொறாமையா இருக்கும். நமக்கும் இப்படி ஒரு சந்தோஷம் கிடைக்காதான்னு ஏங்குவேன். நான் ரொம்ப சுமாரா தான் இருக்கேன். எனக்கு போய் லவர் கிடைப்பாரா, இதெல்லாம் ஓவர் ஆசைன்னு என்ன நானே தேத்திப்பேன். என் தகுதிக்கு இதெல்லாம் ரொம்ப ஓவர் இல்லையா?
உன் அழகுக்கு என்ன குறைச்சல அமிர்தா? நீ சுமார் ஃபிகர்ல செம்ம ஃபிகர். உன்னை நீயே தாழ்த்திக்காத. சும்மா கதை அளக்காதீங்க. என்ன லவ் பண்றதுனால ஒரு பேச்சுக்கு இப்படி சொல்றீங்க. உண்மைதாண்டி லூசு. உன்னை பார்த்தா எவனுக்காவது லவ் வருமா? ஆனாலும் நீங்க என் அழக ரசிக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. எனக்கு போய் உங்களை மாதிரி ஒருத்தர் லவரா கிடைச்சிருக்காருன்னா அது பெரிய அதிர்ஷ்டம். உண்மையிலேயே நான் ரொம்ப கொடுத்து வச்சவங்க. நானும் தான் அமிர்தா. ஆனா எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியல. என்னது வரைக்கும் ஒரு 4-5 தடவை தான் பார்த்துருப்பேன். அதுக்குள்ள எப்படி என் மேல உனக்கு லவ் வந்துச்சு? உண்மையை சொல்லணும்னா உங்களை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தப்பவே எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. ஆனா என் லைஃபே நீங்க தானே முடிவு பண்ண வச்சது உங்க கேரக்டர் தாங்க. என்ன முதல் தடவை மீட் பண்ணப்ப என்னை யாருன்னே உங்களுக்கு தெரியாது. ஆனாலும் ஹெல்ப் பண்ணீங்க. தெரிஞ்ச பொண்ணா இருந்தாலும் ரோட்ல வச்சு பேச மாட்டேன், அதான் உங்களுக்கு கெட்ட பேர் ஆயிடும்னு சொன்னீங்க. இன்னைக்கு நான் ஒரு 10 நிமிஷம் தான் உங்களுக்காக வெயிட் பண்ணேன். அதுக்கே நீங்க பதறி போய் ஃபீல் பண்ணி சாரி சொன்னீங்க. இதெல்லாம் நல்ல விஷயம் இல்லையா? இப்படி ஒரு கேரக்டரை யாருக்கு தான் பிடிக்காது? என்ன நீ ஓவரா பிரைஸ் பண்ற அமிர்தா. இல்லங்க, நான் உண்மையா தான் சொல்றேன். பொதுவா பாய் ஃப்ரெண்ட் எல்லாம் அவங்களோட சந்தோஷம், அவங்களுக்கு பிடிச்சதை செய்யணும்னு தான் சுயநலமா யோசிப்பாங்க. ஆனா நீங்க அப்படி இல்ல. ஒவ்வொரு தடவையும் நீங்க எனக்காக ரொம்ப கேர் எடுத்துக்கிட்டீங்க. ரொம்ப மரியாதையா அக்கறையோடு நடந்துக்கிட்டீங்க. அதையெல்லாம் பார்த்துதான் நான் இம்ப்ரெஸ் ஆனேன். உங்களை மிஸ் பண்ணவே கூடாதுன்னு உடனே என் லவ் சொல்லிட்டேன். நீ என்ன லவ் பண்ணது, நானும் அதை சரின்னு ஏத்துக்கிட்டது எல்லாம் சந்தோஷமா இருக்கு. ஆனா உன் வீட்ல இதை ஏத்துப்பாங்களா? தெரியலங்க. ஆனா இப்பயே அத பத்தி பேசணும். நேரம் வரும்போது வீட்ல சொல்லுவோம். பிரச்சனை வந்தா ஃபேஸ் பண்ணுவோம். ஆனா ஒண்ணு, கடைசி வரைக்கும் எனக்கு நீங்க, உங்களுக்கு நான், இதுல நாம மாறவே கூடாது. நிச்சயமா அமிர்தா, இது மாறவே மாறாது. ஒரு முக்கியமான கால் பேசிட்டு வந்துடுறேன். ஹலோ, நான் தான் அவ்வளோ டைம் சொல்றேன் இல்லடா கொடுத்துருவேன். திருப்பி என்ன டார்ச்சர் பண்ற? நான் நாளைக்கே வந்து கொடுக்குறேன். ஏன் அவசரப்படுற நீ? டேய் சொன்னா புரிஞ்சுக்கடா. நான் கோயில்ல இருக்கேன்டா. எதா இருந்தாலும் நேர்ல பேசிக்கலாம். போன வை. என்னாச்சுங்க? யார் போன்ல? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, வா கிளம்பலாம். என்னாச்சுங்க? யார் போன்ல? அது என் ஃப்ரெண்டு தான். எதுக்கு இப்ப அவனை பத்தி? வா போலாம். என்னாச்சுங்க? ரொம்ப கோவமா பேசுனீங்க. ஏதாவது பிரச்சனையா? பிரச்சனை தான் அமிர்தா. ஆனா அதெல்லாம் உனக்கு எதுக்கு? கிளம்பலாம் வா. என்னாச்சுன்னு சொல்லுங்க. ஏன் என்கிட்ட சொல்ல மாட்டீங்களா? சொன்னா நீ வருத்தப்படுவ. பரவாயில்ல, சொல்லுங்க. அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு ஒரு தடவை என் ஃப்ரெண்டு கிட்ட கடன் வாங்கியிருந்தேன். அதை சொன்ன டைம்ல திருப்பி தர முடியல. அதை இப்பவே தரணும்னு வம்படியா பேசிட்டு இருக்கான், கத்துறான். அதான் நல்லா பிடிச்சி திட்டி விட்டேன். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. 2 நாள் டைம் கொடுத்தா நான் பணத்தை ரெடி பண்ணி கொடுத்துருவேன். ஆனா இப்பவே வேணும்னு கேட்குறான். அதான் என்ன பண்றதுன்னு யோசிக்கிறேன். அதை விடு, நான் அதான் ஏற்பாடு பண்ணிக்கிறேன். வா போலாம். ஏங்க ஒரு நிமிஷம். ஹேய் அமிர்தா, என்ன பண்ற? இத அடகு வச்சு உங்க ஃப்ரெண்டு கடனை அடைங்க. அமிர்தா, அதெல்லாம் தப்பு அமிர்தா. ஏன் தப்புங்கறீங்க? அவசரத்துக்காக நகையை வைஃப் கிட்ட வாங்குறதே தப்புன்னு நினைக்கிறவனா? நீ என் லவர், எப்படி வாங்கிக்கிறது? இங்க பாருங்க, என்ன லவ்வரா நினைச்சதானே மனசு கஷ்டமா இருக்கும். என்ன வைஃபா நினைச்சு வாங்கிக்கோங்க. இப்பவே நான் உங்களுக்கு வைஃப் மாதிரி தான். இந்தாங்க, வாங்கிக்கோங்க. ப்ளீஸ் அமிர்தா, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. வீட்டுல கேட்டா நீ என்ன சொல்லுவ? இதே மாதிரி கவரிங் நகை வாங்கி போட்டு நான் சமாளிச்சுப்பேன். அத பத்திலாம் நீங்க கவலைப்படாதீங்க. உங்களுக்கு ஒரு கஷ்டம்னா அது எனக்கு வந்த மாதிரி. இந்த மாதிரி நேரத்துல நான் தானே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். தேங்க்ஸ் அமிர்தா. பணம் வந்தது நான் உடனே இதை மீட்டு கொடுத்துருவேன். அத பத்திலாம் அப்புறம் யோசிக்கலாம். முதல்ல உங்க ஃப்ரெண்டோட கடனை அடைங்க. வாங்க போலாம். ಏನ್ರಿ ಗಾಡಿ ಬಂದಿಲ್ವಾ? ಸ್ವಲ್ಪ ವೇಟ್ ಮಾಡಿ. ಎಲ್ಲಿ ನಂಬರ್ ತೋರಿಸಿ. ಆ ಗಾಡಿ ಬರ್ತಾ ನೋಡಿ. ಸ್ಟಾರ್ಟ್ ಮಾಡಿ ಬೇಗ ಬೇಗ. ಆ ಗಾಡಿ ಫಾಲೋ
என்ன சார் பேசுறீங்க நீங்க? முழுசா குணமாகாத ஒருத்தரை எப்படி சார் டிஸ்சார்ஜ் பண்ணுவாங்க? டாக்டர் கண்டிப்பா இதுக்கு ஒத்துக்க மாட்டாரு. சிஸ்டர், நான் தான் சொல்றேன்னு. இங்க இருக்க என் மாப்பிள்ள சங்கடப்படுறாரு. ஏன் சார்? எங்க ட்ரீட்மெண்ட்ல இவருக்கு திருப்தி இல்லையா? இங்க ட்ரீட்மெண்ட்ல எந்த குறையும் இல்ல சிஸ்டர். இப்ப தமிழ் பெட்டரா இருக்கிறதா தான் தோணுது. அதனால வீட்ல வச்சே பாத்துக்கலாம்னு இருக்கோம். எப்படி சார் வீட்ல வச்சு பாத்துப்பீங்க? திரும்ப ஏதாவது பிரச்சனையானா? அப்படி ஏதாவது ஆனா நாங்க திரும்ப வரோம் சிஸ்டர். இப்ப டிஸ்சார்ஜ் பண்ணுங்க. இல்ல சார், இத நான் முடிவு பண்ண முடியாது. டாக்டர் வருவாரு, நீங்க அவர்கிட்ட பேசிக்கோங்க. அப்பா, நீங்க ஏன் இப்படி பேசுறீங்கன்னு எனக்கு புரியல. இவருக்கு இன்னும் ட்ரீட்மெண்ட்டே ஆரம்பிக்கல, அதுக்குள்ள ஏன் போகணும்னு சொல்றீங்க? இல்லம்மா, தமிழை நாம வீட்ல வச்சே பாத்துக்கலாம். வீட்ல வச்சு பாத்துக்க நாமெல்லாம் என்ன டாக்டர்ஸாப்பா? அதெல்லாம் சரியா வராது. இவர் இங்கேயே இருக்கட்டும். இவருக்கு முழுசா கியூர் ஆனதுக்கு அப்புறம் வீட்டுக்கு போலாம். சாரு, நான் காரணமா தான் சொல்றேன். அப்பா எதை பண்ணாலும் யோசிச்சு தானே பண்ணுவேன். அந்த நம்பிக்கை உனக்கு இருக்குல்ல? அப்ப நான் சொல்றபடி கேளுமா. மிஸ்டர் ராகவன், நீங்க பேஷண்ட்டை டிஸ்சார்ஜ் பண்ணணும்னு சொன்னீங்களாமே, உண்மையாவா? ஆமா டாக்டர், அதுக்கான ஏற்பாடு பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். நோ வே. என்ன பேசுறீங்க நீங்க? இப்போ இவரை டிஸ்சார்ஜ் பண்றது அட்வைசபிள் கிடையாது. இப்போதான் எல்லா ரிப்போர்ட்ஸும் வந்திருக்கு. அதை பார்த்துட்டு உடனே ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கிறது தான் சரியா இருக்கும். இவரை வீட்டில் வச்சு பார்க்க முடியாது. ஆனா டாக்டர், இவர் இப்ப நார்மலா இருக்காரு. எதை வச்சு நார்மலா இருக்காருன்னு சொல்றீங்க? இப்போதைக்கு சிம்டம் செட்டில் ஆயிருக்கு. ட்ரீட்மெண்ட் கொடுத்தாதான் இவர் கம்ப்ளீட்டா ரெக்கவர் ஆக முடியும். ரிப்போர்ட்ஸ்ல ஒரு விஷயம் தெளிவா தெரியுது. நான் சஸ்பெக்ட் பண்ண மாதிரி தப்பான மருந்தை யாரோ இவருக்கு கண்டினியூஸா கொடுத்துருக்காங்க. இன்ஃபேக்ட் அது தடை செய்யப்பட்ட மருந்தா கூட இருக்கலாம். அதை கொடுக்கறது லீகலா தப்பு. ஐயோ, என்ன டாக்டர் இது? அவ்வளவு டேஞ்சரஸான மெடிசன் யார் கொடுத்தாங்க? எதுக்கு கொடுத்தாங்க? அதை நீதாமா சொல்லணும். யார் கொடுத்தாங்க, எதுக்காக கொடுத்தாங்கன்னு அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா அந்த மருந்தோட விளைவுகளும் பாதிப்பும் ரொம்ப மோசமா இருக்கும். அதை மட்டும் என்னால உறுதியா சொல்ல முடியும். நீங்க வீட்டில் வச்சு பாத்துக்கிறேன்னு சொல்றது சைல்டிஷா இருக்கு. அந்த மெடிசனோட வீரியம் பிளட்ல ரொம்ப நாளைக்கு அப்படியே இருக்கும். அதை ட்ரீட்மெண்ட் மூலமா கொஞ்சம் கொஞ்சமா தான் சரி பண்ண முடியும். இப்ப வந்து வீட்டில் வச்சு பார்க்கறேன், டிஸ்சார்ஜ் பண்ணுங்கன்னு சொல்றத என்னால ஏத்துக்கவே முடியாது. டாக்டர், நான் பிராங்காவே சொல்லிடுறேன். நாங்க இவர் ஒரு எமர்ஜென்சிக்காக தான் இங்க அட்மிட் பண்ணோம். எனக்கு தெரிஞ்ச டாக்டர் ஒருத்தர் சென்னையில இருக்காரு. அவர் என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு. அவர்கிட்ட தமிழோட கண்டிஷனை பத்தி சொன்னேன். உடனே அழைச்சிட்டு வந்து என்னுடைய ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ண, நான் தமிழை சரி பண்ணிடுறேன்னு சொன்னாரு. அதுக்காக தான் இவரை டிஸ்சார்ஜ் பண்ணுங்கன்னு சொல்றேன். சார், நீங்க இங்கே தான் பார்க்கணுங்கிற கம்பல்ஷன் கிடையாது. அது உங்க விருப்பம். ஆனா இதுக்காக சென்னைக்கு போகணுங்கிற அவசியம் கிடையாது. நாங்களே பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் கொடுப்போம். இங்க அதுக்கான எல்லா வசதிகளும் இருக்கு. இல்ல டாக்டர், தெரிஞ்ச இடமா இருந்தா எங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும். அதுவும் இல்லாம ஃப்ரெண்டுங்கிறதுனால வேற பெனிஃபிட்ஸும் இருக்கு. சார், பணம் தான் பிரச்சனைனா நாங்களும் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் தருவோம். அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. டாக்டர், பணம் ஒரு பிரச்சனையே இல்லை. எனக்கு சென்னையில பிசினஸ் சம்பந்தமா நிறைய வேலைகள் இருக்கு. அதையும் பார்த்துக்கிட்டு இங்கே இவரை பார்த்துக்கிறது கஷ்டமா இருக்கு. அதான் எங்களுக்கு சென்னையில வச்சு பார்த்துக்கிறது பெஸ்ட்னு தோணுது. ஸோ நீங்க பில்லை ரெடி பண்ணீங்கன்னா நாங்க செட்டில் பண்ணிட்டு கிளம்பிடுவோம். ஓகே சார், இதுதான் உங்க முடிவுனா அதுல நான் தலையிட முடியாது. சரி, நான் பில்லை ரெடி பண்ண சொல்றேன். தேங்க்யூ டாக்டர். ஆனா ஒரு விஷயம் ராகவன், எக்காரணத்தை கொண்டும் ட்ரீட்மெண்ட் எடுக்காம விட்டுறாதீங்க. அப்படி விட்டீங்கன்னா இவர் ரொம்ப மோசமா பாதிக்கப்படுவார். சார், அவர் எடுத்துக்கிட்டது ரொம்ப மோசமான மருந்து. அதோட சீரியஸ்னஸ் தெரியாம அதை இவருக்கு யாரோ கொடுத்துருக்காங்க. அது யாரு, எதுக்காக கொடுத்தாங்கன்னு கண்டுபிடிங்க. இனிமே அதை கொடுக்காம பாத்துக்கோங்க. சரி டாக்டர். எல்லாத்துக்கும் மேல ட்ரீட்மெண்ட் மூலமா இவரை முழுமையா குணமாக்கணும். அது நானா இருக்கலாம், இல்ல வேற யாராவது கூட இருக்கலாம். ஆனா குணப்படுத்தணும், அதுதான் ரொம்ப முக்கியம். அப்படி பண்ணாம விட்டோம்னா அது இவர் உயிருக்கே கூட ஆபத்தா முடியலாம். ஸோ இவரை எங்க வச்சு பார்த்துக்கிட்டாலும் கேர்ஃபுல்லா பார்த்துக்கோங்க. கண்டிப்பா டாக்டர். ஓகே.